என்ன சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் நடக்குது? எதுக்கு ஒரு முதலமைச்சர் காவல்துறை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு? அவரால் செயல்பட முடியல, இந்த காவல்துறை வேற யாருன்னா கொடுத்துட்டு போலாம். தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. எங்க பார்த்தாலும் கொலை நடந்திருக்குது. முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் இதை கண்டுகொள்ளாமல் விட்டதால் இந்த அளவுக்கு துணிச்சல் வந்து எங்கள் கட்சியை சார்ந்த 2 நபர்களை பெட்ரோல் ஊத்தி திட்டமிட்டு கொளுத்திய ஒரு கொடூரமான செயலை தமிழ்நாட்டில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது. கடந்த காலம் போல் இருந்தால் வேறு விதமாக கலவரமாக மாறும். பெட்ரோல் ஊத்தி கொளுத்துகின்ற ஒரு மனநிலைக்கு வந்ததற்கு காரணமே காவல்துறையும் தமிழக அரசும் தான் காரணம். இதற்கு கூட்டணி கட்சி என்றால் என்ன வேணா செய்யலாமா? இது ஓரளவுக்கு தான் எங்களால பொறுத்துக்க முடியும். நாங்களும் தமிழ்நாட்டில் சரி அமைதியான முறையில் நல்ல விதமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் தொண்டரிடம் பல முறை அறிவுறுத்தல். முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட வேண்டும். இல்ல ஆஸ் யூஷுவல் கண்டுக்காம என்ன நடக்குதுன்னு தெரியாம முதலமைச்சர் இருந்தா வேற விதமா போவோம். இதெல்லாம்